முதல் டெஸ்ட் போர்வல் நடந்த அதே பகுதியில் இது ரெண்டாவது டெஸ்ட் போர்வல். இது 5வது ஸ்கேன் ரிப்போர்ட் படி செலக்ட் ஆன இடத்துல இந்த டெஸ்ட் போர்வல் நடக்கு. ரிப்போர்ட் படி 100 மீட்டர் ஆழத்தில் தண்ணீர் கிடைக்கிற மாதிரி ரிப்போர்ட்டு. ஆனால் இது 60 அடி ஆழத்தில் கிடச்சிருக்கு. முதல் டெஸ்ட் போரை விட இது ரொம்ப பெட்டராக இருக்குது. இதில் தான் கிணறு அமைக்கணும். முதல் டெஸ்ட் போர் 55 அடி ஆழத்துக்கு தண்ணி வந்துச்சு. இது 60 அடி ஆழத்தில் வந்திருக்கு. இந்த இடம் தான் கிணறு அமைக்க மிகச்சிறந்த இடம். 2 டெஸ்ட் போர்வல் முடிவில் இந்த இடம் கிணறு அமைக்க பரிந்துரை செய்யப்படுகிறது. விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு பணி செய்தால் உள்ளபடியான ரிசல்ட்டு வரப்போகுது. இந்த இடத்துல மொத்தம் 5 ஸ்கேன் செலக்ட் பண்ணி 5 ஸ்கேன் நடத்தி 3 இடம் தேர்வாகி அதில் பெஸ்ட்டு 2 இடம் டெஸ்ட் போர்வல் போட்டிருக்கு. அது 2லேயுமே நல்ல தண்ணி. முதல் டெஸ்ட் போர்வல்லையும் தண்ணி. இது அளவுக்கு அதிகமான தண்ணி, நிறைய தண்ணி. ஸோ இந்த இடம் தான் தேவை நமக்கு. இந்த இடத்துல கிணறு அமைக்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. விஞ்ஞானம் நிச்சயம் வெற்றி கொடுக்கும். இதுதான் அந்த 5வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இது 100 மீட்டர்னு காட்டுது. ஆனால் அவங்கக்கிட்ட 100 அடிக்குள்ளேயே தண்ணி வரும்னு சொன்னால் கரெக்டாக 60 அடியில் தண்ணி வந்துருக்கு. இது முதல் டெஸ்ட் போர்வலினுடைய ரிசல்ட்டு. இதை ஆய்வு பணி செய்த வீடியோவும் பார்க்கலாம். ஒன்று 2022 டெஸ்ட் போர்வல் கிணறு அமைப்பதற்காக மொத்தம் 3 பாயிண்ட் தேர்வு செய்து கொடுத்துருந்தேன். அதில் 2வது ஸ்கேனில் தேர்வானதில் போர்வல் கிணறு அமைக்க மிக அருமையான இடம். கணித்தபடியே 50-60 அடி கூட தண்ணி வந்திருக்கு. 55 அடி அளவில் தண்ணி வந்திருக்கு. இந்த இடத்துல அதிகப்படி 70 அடி அல்லது 75 அடி ஆகும் கிணறு கட்டலாம். அந்த 55 அடிக்கு கீழே தண்ணீர் இல்லாத கருங்கல் பாறை ஸ்டோரேஜுக்காக 70 அல்லது 75 அடி ஆகும் கிணறு கட்டலாம். சைடு போருங்கிறது அந்த 60 அடிக்கு உள்ளேயே 55-60 அடிக்குள்ளே சைடு போர் போடலாம். ஏற்கனவே தேர்வு செய்த அந்த இடத்துல சைடு போர்வல் போடலாம்.